பஞ்சரப்பெட்டு வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான முறுக்கு வகையை பார்க்க போறோம். பயிர் வச்சு செய்ய போறோம். அதாவது பாசி பயிரை வச்சு ஒரு முறுக்கு வகை செய்ய போறோம். அது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும், வித்தியாசமாவும் இருக்கும். சரி, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். பாசி பயிறு, அரிசி மாவு, எண்ணெய், எள்ளு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, வெண்ணெய். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ பாசி பயிறு முறுக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? முதல்ல பாசி பயிரை நல்லா செவக்க வறுத்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச பாசி பயிரை நம்ம ஒரு பவுல்ல வச்சுக்கலாம். இதோட நமக்கு அரிசி மாவு, இப்போ இதோட எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு எப்பவுமே முறுக்குக்கு ஒரு தனி சுவை கொடுக்குங்க. இதோட நமக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வாசனைக்கும் ஜீரணத்துக்கும் பெருங்காயத்தூள், ருசிக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போறது வெண்ணெய். வெண்ணெய் சேர்க்கறதுனால முறுக்கு நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம கலந்துக்க போறோம். வெண்ணையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த பைண்டிங்காக கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவை கரெக்டா முறுக்கு புழியிற பதத்துக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இந்த மாவை நம்ம முறுக்கா புழிஞ்சு எடுக்கணும். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். கடாய் வச்சு முறுக்கு சுடுறதுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவையோ அதை நம்ம சூடாக்கிக்கலாம். அதுக்குள்ள நம்மளோட இந்த முறுக்கு சுடுற குழாய்க்குள்ள எண்ணெய் தடவிக்கலாம். இதுக்குள்ள எண்ணெய் விட்டுக்கிறதுனால மாவு இதுல ஒட்டிக்காது. அதுவும் இல்லாம நம்ம முறுக்கு புழியும் போது ரொம்ப ஸ்மூத்தா வரும். இதுக்குள்ள நம்ம இப்போ மாவை போட்டுடலாம். இது ஃபுல்லா போடணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு முக்கால் போட்டா போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ முறுக்கு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். முறுக்க நல்ல நிதானமான தீயில ரெண்டு பக்கமும் பொன்னிறமா வறுக்கிற மாதிரி வறுத்து தனியா எடுத்து வச்சிடலாம். சுவையான கரகரப்பான முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பாசிப்பயிர் முறுக்கு தயார் நிலையில இருக்கு. இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு நீங்க ருசிச்சு பாருங்க.
கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாசிப்பயிறு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். பாசிப்பயிரை நல்லா வறுத்துட்டு அதை நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க. அதோட கொஞ்சம் அரிசி மாவு, எள்ளு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ற உப்பு, அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற வெண்ணெய் இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கொஞ்சம் அந்த முறுக்கு பதம் வரத்துக்காக தண்ணி கொஞ்சம் விட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானலியை வைங்க. அதில் முறுக்கு சுடுற அளவுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி அதை சூடாக்குங்க. அதுக்கப்புறம் பிசைஞ்சு வச்ச மாவை முறுக்கா பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. இப்போ உங்களோட பாசிப்பயிர் முறுக்கு ரெடி.